அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனை டார்கெட் பண்ணுற விதமாக ஒரு ஃபுல் மாக் டெஸ்ட் தான் நம்ம இப்போ அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் தமிழ் கவர் ஆகிருக்கும், ஜிஎஸ் கவர் ஆகிருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்ளீட் மாக் டெஸ்ட்டாக தான் அது இருக்க போகுது. ஸோ நம்ம கொஷின் ஆன்சராக தான் இதை ஃபுல்லாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா படித்ததை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருந்திருப்போம். இப்போது நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட வேண்டிய ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ வாங்க நம்ம அந்த வகையில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃபுல் மாக் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு மாக் டெஸ்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கொஷின் ஆன்சராக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போது ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். கொஷின் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவர்க்கு, இதெல்லாம் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா பால், வேல், நீர், தோல், இது ரெண்டையும் இப்போ நம்ம பொருத்தி சொல்லணும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளைவுக்கு நீர் அப்படின்றது தான் சரியான விடை. விளைவுக்கு நீர். அறிவுக்கு பார்த்திங்கன்னா தோல். இளமைக்கு பார்த்திங்கன்னா பால் அப்படிங்கிறது தான் சரி. புலவருக்கு வேல் அப்படின்றது சரியான ஆன்சர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்கிற 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வாங்க அடுத்த கொஷின் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் ப்ளஸ் எங்கள் அப்படின்றத சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. சேர்த்து எழுதணுன்னா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். தமிழுங்கள், தமிழுங்கள், தமிழ் உங்கள், தமிழ் எங்கள் அப்படின்ட்டுருக்கு. எந்த ஆப்ஷன் சரியாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் பியில் இருக்கிற தமிழெங்கள் அப்படின்றது நம்மளுக்கு சரியாக வரும். இந்த இல்லு ப்ளஸ் ஏ நம்மளுக்கு சேர்ந்து உயிர்மை எழுத்தான ழே அப்படின்ற எழுத்து நம்மளுக்கு மாறி தமிழெங்கள் அப்படின்றது வரும். சரிங்களா? வாங்க இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். தமிழில் உள்ள எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்றது கேள்வி. 216, 18, 12, 30 இதில் எது வரும் அப்படின்றது தான் நம்ம எழுதணும். முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் டியில் இருக்கிற 30 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்த மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் நமக்கு முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் ஒரு கூற்று காரணம். கீழ்கண்ட கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றது தான் கூற்று. காரணம் பாருங்கள். இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியுள்ளார் அப்படின்றத நம்மளுக்கு காரணமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூற்றையும் காரணத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் எடுக்கணும். கூற்றையும் காரணத்தையும் கவனிங்க. இப்போ நம்ம ஆன்சர் எடுக்கணும். என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும். கூற்று காரணம் சரி, கூற்று காரணம் தவறு, கூற்று சரி காரணம் தவறு, கூற்று காரணம் இரண்டும் தவறு, எது வரும் அப்படின்றத கவனமாக பாருங்கள். இந்த கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ பாரதிதாசன் புரட்சி கவி என்று அழைக்கப்படுகிறார். அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை தான் அவங்க பாடியிருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்றது கேள்வி. இளங்கோவடிகள், பாரதியார், பாரதிதாசன், பாவலர் பெருஞ்சித்திரனார் நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்காங்க. யார் வருவாங்க அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சர். வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றது கேள்வி. 30,
10, 18, 12 எது வரும் அப்படின்றது பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 10 அப்படின்றது தான். ஸோ சார்பெழுத்துக்கள் மொத்தமாக நம்மளுக்கு 10 வகைப்படும். அந்த 10 என்னென்ன ஞாபகம் இருக்குதுங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றிலபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 தான் நம்மளுக்கு சார்பெழுத்துக்களோட 10 வகைகள். சரிங்களா? வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்றது கேள்வி. தொல்காப்பியம், நன்னூல், தொன்னூல் விளக்கம், தமிழர் நிலம் அப்படின்றது ஃபுல்லாக ஆப்ஷனில் இருக்குது. எது வரும் அப்படின்னு பாருங்கள். இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கிற தொல்காப்பியம் அப்படின்றதான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? வாங்க அடுத்து பார்க்கலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள் யார் அப்படின்றது கேள்வி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஔவையார், காக்கை படினியார், ஆதிமந்தியார், வெள்ளி வீதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் யார் சரியாக வருவாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கூற்று யாருடையது அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற ஔவையார் அவங்க தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்ற கூற்று ஔவையாரினுடையது. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்லேயுமே கூற்றுகள் இருக்குது. ஸோ அதில் எது தவறானது அப்படிங்கிறத நம்ம இப்போ தேர்ந்தெடுத்து எடுக்கணும். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்றது அடுத்த கூற்று. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டும் வரும் அப்படின்றது அடுத்த ஆப்ஷனில் இருக்குது. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்றது அடுத்த சென்டென்ஸ். ஸோ இந்த 4ல் எது தவறு அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஸோ வாங்க பார்த்துடலாம். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்றது சரிதான். ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோட இறுதியில் வர எழுத்துக்களுக்கு தான் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கூற்று நம்மளுக்கு சரியான கூற்று தான். அடுத்தது பாருங்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கு உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து உயிர்மெய்யானதுக்கு அப்புறம் தான் என்னாகும் மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு சரிதான். உயிரெழுத்துக்கள் தனியாக நம்மளுக்கு மொழியோட இறுதியில் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்கள். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டும் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கூற்று நம்மளுக்கு தவறு. ஸோ இந்த கூற்று சரியானது என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள் எனப்படும். ஸோ ஒரு சொல்லோட முதல்ல வர எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது நம்மளுக்கு சரிதான். அப்போது நம்மளுக்கு கேட்டிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுதான் தப்பாக இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனுமே நம்மளுக்கு சரியாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த கேள்வி புரிஞ்சுதா? ஓகே தானே? அடுத்த கேள்வி போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செல்வி வந்தாள் என்ற தொடரில் வந்தாள் என்பது என்ன சொல் அப்படின்றது கேள்வி. உரிச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், பெயர்ச்சொல் ஆப்ஷனில் இருக்குது. என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கிற வினைச்சொல் அப்படிங்கிறது தான். செல்வி வந்தாள். வந்தாள் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா செல்வி செய்த ஒரு செயலை குறிக்குது. அப்போது ஒரு செயலை குறித்து வர சொல் நம்மளுக்கு வினைச்சொல் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுதென்று அப்படின்ற சொல்லை நம்ம பிரித்து எழுதணும். அமுது ப்ளஸ் என்று, அமு ப்ளஸ் தென்று, அமுது ப்ளஸ் அன்று, ஆ ப்ளஸ் தென்று. இதில் எது வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா? அமுது ப்ளஸ் என்று அப்படின்றது தான். ஸோ இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு போடும் அப்படின்ற மாதிரி இந்த தூள இருக்கிற
இந்த தூவை நம்ம உயிரெழுத்து மெய்யெழுத்து எழுதணும்னா இத்து ப்ளஸ் ஊன்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த உகரம் போயிடும். இந்த இடத்துல இத்துன்னு மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இத்து ப்ளஸ் ஏ தே அப்படின்னு நம்மளுக்கு இயல்பாக புணர்ந்து வந்திருக்கும். சரிங்களா? நம்மளோட சேனலில் ஏற்கனவே புணர்ச்சி விதிகள் கிளாஸ் எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். மேம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிறத்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் நம்ம தவறே பண்ண மாட்டோம். சரிங்களா? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்கிற அமுது ப்ளஸ் என்று அப்படிங்கிறது தான். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ செம்பயிர் அப்படின்றத நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். செம்மை ப்ளஸ் பயிர், செம் ப்ளஸ் பயிர், செம்மையான ப்ளஸ் பயிர் அப்படின்றது எல்லா விடை தெரியவில்லையா? என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து சூஸ் பண்ணணும். இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது பண்பு பெயர் புணர்ச்சி கடையில் வரக்கூடியது. ஸோ செம்மை ப்ளஸ் பயிர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். மேதினி பொருள் யாது அப்படின்றது தான் கேள்வி. மேதினி என்பதோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். சூரியன், சந்திரன், உலகம், கடல், இதில் என்ன வரும் அப்படின்றது தான் நம்ம எழுதணும். கவனமாக பாருங்கள். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற உலகம் அப்படிங்கிறது தான். ஸோ இது டேரெக்டாக கேட்டிருக்க சொற்பொருள் தான். மேதினி அப்படின்றது உலகம் அப்படின்றதுடைய பொருளில் வரக்கூடியது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 8 ப்ளஸ் திசை சேர்த்து எழுத கிடைப்பது. ஸோ 8 ப்ளஸ் திசையை நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்னவா மாறும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 8 திசைன்னு வருமா, 8 திசைன்னு வருமா, 8 திசைன்னு வருமா, 8 திசை அப்படின்னு வருமா? என்ன வரும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்து சூஸ் பண்ணணும். என்ன வரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கிற 8 திசை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு வல்லினம் மிகுந்து தான் வரும். ஓகேவா? வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் நம்மளோட சேனலில் மேம் நம்மளுக்கு டீட்டெயில்டாக நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ஷார்ட்கட்டோடையே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களில் நம்ம அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? வாங்க அடுத்து பார்க்கலாம். அக்ரிணை பிரித்து எழுத கிடைப்பது. அக்ரிணை அப்படின்றத நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அல் ப்ளஸ் திணை, அக் ப்ளஸ் ரிணை, அல்லாத ப்ளஸ் திணை, அன்னை ப்ளஸ் திணை, என்ன வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கிற அல் ப்ளஸ் திணை அப்படின்றது தான் கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த இல்லு ப்ளஸ் தி தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல அக்கேனம் வந்து புணர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ இது பேஸில் வந்து புணர்ச்சி விதி அடிப்படையில் வந்திருக்கும். ஸோ புணர்ச்சி விதிகள் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து புணர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். மா என்னும் சொல்லின் பொருள் அல்லாதது எது அப்படின்றது கேள்வி. விலங்கு, அழகு, அளவு, சூரியன், என்ன வரும் அப்படின்றத கவனமாக பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கிற சூரியன் அப்படின்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா சூரியன் அப்படின்றது மா அப்படின்ற சொல்ல குறித்த பொருளில் வராது. அப்போ மாக்குரிய பொருள்லாம் என்ன அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மானா விலங்கு அப்படின்ற பொருளும் இருக்குது, மானா அழகு அப்படின்ற பொருளும் வரும், மா என்பது அளவு அப்படின்ற பொருளையும் வரும், சூரியன் அப்படின்ற பொருளில் மட்டும் வராது. சரிங்களா? இந்த கேள்வி புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காண்பனவற்றுள் இலைப்பெயர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இலைப்பெயர் இல்லைன்னு எடுக்கணும். மா, பலா, அரசு, நெல் அப்படின்ற செடிகள் கொடுத்துருக்காங்க. செடி கொடிகள் மர வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இலைப்பெயர் அல்லாதது எது அப்படின்றத நம்ம எடுக்கணும். என்ன வரும்னு பாருங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கிற நெல் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரி. ஸோ நெல் மட்டும் நம்மளுக்கு இலைப்பெயர் கிடையாது. ஓகேவா? மா,
பலா, அரசு இது 3மே நம்மளுக்கு இலைப்பெயர் வகையை சார்ந்தது. நெல் மட்டும் நம்மளுக்கு அதுக்குள்ளே வராது. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் தோகை பெயர் எது அப்படின்றது கேள்வி. கரும்பு, அகத்தி, மல்லி, மா அப்படின்னு செடி கொடி மர வகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எது வரும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். தோகை பெயர் என்ன வரும் அப்படிங்கிறத எடுக்கணும். இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற கரும்பு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த இலைப்பெயர், தோகை பெயர் இது எல்லாமே நம்மளுக்கு 10th ஃபஸ்ட்டு லெசன் இருக்கும் இல்லையா? இயல் 1ல் ஃபஸ்ட்டு உரைநடையில் ஃபஸ்ட்டு லெசன். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த தாவரத்தோட பெயர்களை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெசன் நம்ம தரவாக படித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வர்றதுக்கு கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லெசனை ஷார்ட்கட்டோடையே மேம் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ ஒருக்க பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்றைக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. அந்த பேர் எல்லாமே உங்களுக்கு நல்லா நினைவில் இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ண கேள்விகள் தான் இது எல்லாமே. வாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ இடப்புறம் அப்படின்றத நம்ம வந்து இப்போது பிரித்து எழுதணும். இடது ப்ளஸ் புறம், இடது ப்ளஸ் புறம், இட ப்ளஸ் புறம், இடம் ப்ளஸ் புறம் என்ன வரும் அப்படின்றத கவனமாக சூஸ் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கிற இடது ப்ளஸ் புறம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுதுக. கணினி தமிழ், கணினி தமிழ், கணித்தமிழ், கணினி தமிழ் என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். அந்த நகரத்துலேயே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற கணினி தமிழ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வல்லினம் மிகும், அந்த ஒற்றை எழுத்து மிகுந்து தான் வரும். சரிங்களா? கணினி தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்வழி அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் எழுதணும். ஆப்ஷன் பார்த்தோன்னா முடியரசன், பாரதிதாசன், ஔவையார், பாரதியார் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இவங்களில் யார் அப்படின்றத நம்ம எழுதணும். இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற ஔவையார் அவங்க தான் சரியான விடை. ஸோ நல்வழி அப்படின்ற நூல் எழுதினவங்க ஔவையார். அடுத்த கேள்வி பாருங்கள். காடு ப்ளஸ் 6 என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. ஸோ காடு ப்ளஸ் 6 அப்படின்றத சேர்த்து எழுதணும்னா என்ன வரும் அப்படின்றது தான் எழுதணும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற காட்டாறு அப்படின்றத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ புணர்ச்சி விதி எல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள், அப்புறம் இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இது இதுலேயுமே நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒருக்க ரிவிஷன் பண்ணும்போதில் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா இதை ஒருக்க நல்லா திருப்பி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வரிசையாக கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்றுகள் என்ன அப்படின்றத கவனமாக பார்த்துடலாம். 1 ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஸோ ஆசாரக்கோவையோடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் அப்படின்றத நம்மளுக்கு கூற்று 1 கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த ஊர் வந்து தூத்துக்குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்றது பொருளாக வந்து இருக்குது. இந்நூல் 96 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றது அடுத்த கூற்று. ஸோ இந்த 4 கூற்றுகளில் எது சரியான கூற்று அப்படிங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். ஸோ கூற்று எல்லாத்தையுமே கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது ஆப்ஷன்ஸ் இருக்குது. 1, 2 மற்றும் 3 சரி, 1, 2 மற்றும் 4 சரி, 1 மற்றும் 3 சரி, அனைத்தும் சரி. ஸோ இதில் எது வரும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கூற்றை வச்சே பார்த்துடலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அப்படின்றது நம்மளுக்கு சரியான கூற்று தான். அன்னார் பிறந்த ஊர் தூத்துக்குடி அப்படின்னு சொன்னோன்னா கிடையாது, தப்பு. அவங்க எந்த ஊரில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் அப்படின்றது நம்மளுக்கு சரியான கூற்று தான். இந்நூல் 96 வெண்பாக்களை கொண்டது அப்படின்ற கூற்று நம்மளுக்கு தவறானது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1, 3 மட்டும் தான் நம்மளுக்கு சரியானது. எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டின் ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுன்றது கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பார்த்தீங்க அப்படின்னா தை முதல் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூற்று 2 பார்த்தீங்கன்னா தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கூற்றில் எது சரியானது எது தவறானது அப்படிங்கிறத பிரித்து எடுக்கணும். கவனமாக பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தை முதல் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்றது நம்மளுக்கு தவறு. ஏன்னா தை முதல் நாள் நம்மளுக்கு திருவள்ளுவர் ஆண்டு தான் தொடங்குகிறது. அப்போது கூற்று 2ல் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக தப்பாயிருமா? தை 2ஆம் நாளில் நம்மளுக்கு திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போது ரெண்டுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியில் கூற்று 1 மற்றும் 2 தவறு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். ஸோ அதை தெளிவாக நீங்கள் வந்து கவனமாக படிச்சுக்கோங்க. திருவள்ளுவர் நாள் என்னைக்கு, திருவள்ளுவர் ஆண்டு என்னைக்கு அப்படின்றதையும். சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொருந்தாத இணை எது என்பது கேள்வி. நந்தவனம் பூஞ்சோலை, பார் உலகம், பண் நாடகம், இழைத்து பதித்து அப்படின்ட்டுருக்கு. இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத பார்க்கணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கிற பண் நாடகம் அப்படின்றது தான் இதற்கான கரெக்டான ஆன்சர். நந்தவனம் பூஞ்சோலை சொற்பொருள் படி கரெக்டாக இருக்குது. பார் உலகம், இழைத்து பதித்து இது எல்லாமே அந்தந்த வார்த்தைக்குரிய சொற்பொருளாக தான் இருக்குது. பண் அப்படின்றது நாடகம் அப்படின்றது சொற்பொருளில் தவறானது. பண் அப்படின்றதுக்கு என்ன பொருள் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மெல்லின இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி அப்படின்றது ஆப்ஷனில் இருக்குது. இதில் எது வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். மெல்லின இணை எழுத்துக்கள் இடம்பெறாததை சூஸ் பண்ணணும். இதற்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிற கண்ணில் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? மெல்லின எழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே என்ன நம்மன அப்படின்னு வருமா? அப்போது நம்மளுக்கு ஞா இருக்குது, நா இருக்குது, மா இருக்குது. ஸோ இதுலேயுமே ஞா இருக்குது, நா இருக்குது, மா இருக்குது. ஸோ கண்ணில் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்ணில் அப்படின்றதுல தான் நம்மளுக்கு இடம்பெறாத சொல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இலை, இலை, இழை, நூல், செடி, மெலிந்து போதல். ஸோ இதை மூணையும் பொருத்தி நம்ம என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன வரும் அப்படின்றது பாருங்கள். இலை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? இலை அப்படிங்கிறது செடியை குறிக்கும். இந்த இழை அப்படின்றது நம்மளுக்கு எதை குறிக்கும்? இலை அப்படிங்கிறது நம்மளுக்கு மெலிந்து போதல் அப்படின்றத குறிக்கும். இழை அப்படின்றது நம்மளுக்கு எதை குறிக்கும்? நூலை குறிக்கக்கூடியது. ஓகேவா? இலை செடி, இலை மெலிந்து போதல், இழை நூல் அப்படின்றது தான் கரெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற 2, 3, 1 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழில் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது கேள்வி. 3, 12, 8, 11 என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்கிற 8 அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் எழுத்துக்களில் எத்தனை எழுத்திற்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை அப்படின்றது கேள்வி. மெய்யெழுத்து, குறில், நெடில், ஆயுதம் அப்படின்றது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. என்ன வரும் அப்படின்றத கவனமாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டியில் இருக்கிற
ஆயுதம் அப்படின்றது தான். ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இணை எழுத்து கிடையாது. அடுத்த கொஷின், கலைச்சொற்களை வச்சு நம்மளுக்கு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடற்பயணம், பயணப்படகுகள், கலப்படம், தொழில் முனைவோர், சிற்பங்கள் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு பார்த்தோன்னா ஆண்டர்பிரனர்ஸ், கல்ச்சர்ஸ், ஃபெரிஸ், வாயேஜ், அடல்ட்ரேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த கலைச்சொற்களை சரியாக பொருத்தி என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத நம்ம எடுக்கணும். வாங்க பார்க்கலாம். என்ன வரும் அப்படின்றத கவனமாக பாருங்கள். ஸோ இதற்கான சரியான விடை என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கடற்பயணம் அப்படின்றது நம்மளுக்கு வாயேஜை குறிக்கும். பயணப்படகுகள் அப்படின்றது நம்மளுக்கு ஃபெர்ரிஸை குறிக்கும். கலப்படம் அப்படின்றது அடல்ட்ரேஷன். தொழில் முனைவோர் அப்படின்றது ஆண்டர்பிரனர். சிற்பங்கள் அப்படிங்கிறது ஸ்கல்ப்சர். இப்போது இந்த மேட்ச் படி நம்மளுக்கு கரெக்டாக எந்த ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற 43512 அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சராக வருது. சரிங்களா? ஸோ கலைச்சொற்கள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமானது. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைய எல்லா கலைச்சொற்களையுமே தரவாக படிச்சிருங்க. அப்போ தான் நம்மளால் 10 கேள்விகளுக்கு நல்லபடியாக பதிலளிக்க முடியும். சரிங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். பெருமை ப்ளஸ் வானம் சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெருமை ப்ளஸ் வானம் அப்படின்றத சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன விடையாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் எழுதணும். பெருமை வனம், பெருமானம், பெருவானம், பேர்வானம் அப்படின்றது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. என்ன வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற பெருவானம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஸோ பண்பு பெயர் புணர்ச்சி வகையப்படி நம்மளுக்கு இது புணர்ந்து வரும். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இளைத்து, நன்றியறிதல், ஒப்புரவு, வற்றாமல், சீர்தூக்கின் அப்படின்றது எல்லாமே ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒப்பிட்டு ஆராய்தல், பதித்து, பிற செய்த நன்றியை மறவாமல், எல்லாரையும் சமமாக பேணுதல், குறையாமல் அப்படின்றது ஃபுல்லாக இன்னொரு சைடு இருக்குது. ஸோ இதில் எது வரும் அப்படின்றது தான் நம்ம இப்போது சூஸ் பண்ணணும். ஸோ பொருத்தி ஆன்சர் எடுக்க பாருங்கள். எல்லாமே திருக்குறள் சம்மந்தப்பட்ட சொற்பொருள்கள் தான். திருக்குறள் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு யூனிட். நம்மளுக்கு தமிழ்லையும் பயன்படும், ஜிஎஸ்லையும் பயன்படும். ஸோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதற்கான சரியான விடை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைத்து அப்படின்றது நம்மளுக்கு எதை குறிக்கும்? பதித்து அப்படின்றத குறிக்கும். நன்றி அறிதல் அப்படின்னா என்ன பொருள்? பிறர் செய்த நன்றியை மறவாமல் அப்படின்றது தான். அடுத்தது ஒப்புரவு அப்படின்றது நம்மளுக்கு எதை குறிக்கும்னு பாருங்கள். ஒப்புரவு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாரையும் சமமாக பேணுதல் அப்படின்றது தான் குறிக்கும். வற்றாமல் அப்படிங்கிறதுனா என்ன வரும்னு பாருங்கள். வற்றாமல் அப்படின்னா குறையாமல் அப்படின்றது வரும். சீர்தூக்கின் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஒப்பிட்டு ஆராய்தல் அப்படின்றது தான் சீர்தூக்கின் அப்படிங்கிறது. அப்போது இந்த மேட்ச் படி எது கரெக்டாக வரும் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்கிற 2 3 4 5 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த பொறுத்துகைக்கான சரியான விடை. சரிங்களா? வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு இன்னொரு பொறுத்துகை அப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். நல்லெடுத்த, சமர், களனி, நட்டல், தூற்றும்படி, இன்னொரு சைடில் வயல், நட்பு கொள்ளுதல், போர், இகழும்படி, வலிமை பெற்ற அப்படின்றது இருக்குது. ஸோ இதை பொருத்தி எது சரியாக வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லெடுத்த அப்படின்னா என்ன வரும்? மல்லெடுத்த அப்படின்னா நம்மளுக்கு வலிமை பெற்ற அப்படின்றது தான் வரும். சமர் அப்படின்றது போர் அப்படின்றத குறிக்கும். களனி அப்படின்றது நம்மளுக்கு வயலை குறிக்கக்கூடிய சொல். நட்டல் அப்படின்னா என்ன வரும்? நட்டல்னா நட்பு கொள்ளுதல். தூற்றும்படினா அப்போ என்ன வரும்? இகழும்படி. ஓகேவா? இந்த பொறுத்துக்கோட ஆன்சர் புரிஞ்சுதா? அப்போ இதுபடி என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்கிற 5 3 1 2 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான விடை. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. வானம், வெடி, பனி, குளிர்ச்சி, கூரை, புடவை அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
இதோட முடியல, இன்னொன்று இருக்குது, அதையும் பார்த்துடலாம். ஏரி நீர்நிலை அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 4ல் எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்றத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 இணைகள் மட்டுமே சரியானது அப்படின்றது தான். ஸோ தவறான 2 இணைகளுக்கு சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்றது கேள்வி. இதற்கான சரியான விடை என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்கிற இ அப்படின்ற எழுத்து தான். ஸோ இகரம் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்தாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? கீழ்கண்டவற்றுள் சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்றது கேள்வி. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். நமக்கு ஆல்ரெடி அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்னன்றதும் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா கூட ஈஸியாக போட்டுடலாம். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற அ அப்படின்ற எழுத்து தான் சரியான விடை. ஸோ அகரம் தான் நம்மளுக்கு சேய்மை சுட்டுக்குரிய எழுத்தாக இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரன்சி நோட் பணத்தால், டிமாண்ட் டிராஃப்ட் காசோலை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, டெபிட் கார்டு பற்று அட்டை அப்படின்னு நம்மளுக்கு வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பொருந்தாத இணை எது அப்படின்றத நம்ம எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தால் என்பது சரியானது தான். டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா காசோலை அப்படின்றது தவறு. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை அப்படிங்கிறதும் சரி தான். டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ இதில் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு காசோலைன்றது வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காசோலைக்கு என்ன ஆங்கில சொல் வரும் அப்படின்றதையும் டிமாண்ட் டிராஃப்ட்டுக்கு என்ன தமிழ் சொல் வரும் அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் ஞாபகப்படுத்தி கொடுங்க. சரிங்களா? வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். தட்பம் கூட்டல் வெப்பம் சேர்த்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்பம் வெப்பம் இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்னவா மாறும் அப்படிங்கிறது தான் கேள்வி. தட்பவெப்பம், தட்பம் வெப்பம், தட்பெப்பம், தட்பவெப்பம் இதில் என்ன வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்பவெப்பம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்து சொல்லியிருக்காங்க. இயன்றவரை ஒருமித்து ஔடதம் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் முடிந்தவரை ஒன்றுபட்டு மருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பொருத்தி நம்ம எது ஆன்சராக வரும் அப்படின்றத எடுக்கணும். என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை பார்த்தோம் அப்படின்னா இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரைன்றது சரி தான். ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஔடதம் அப்படின்னா மருந்து அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சரியானது தான். ஸோ எல்லாமே நேருக்கு நேராக பொருந்திருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கிற 1, 2, 3 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக மறுபடியும் கலைச்சொற்களை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கலைச்சொற்கள் எல்லாமே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் புக் மற்றும் 11, 12ஆம் வகுப்புக்கான சிறப்பு தமிழ் புத்தகத்தில் கலைச்சொற்கள் எல்லாமே ஏற்கனவே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஷார்ட்கட்ஸோடு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்களா? வாங்க இந்த கொஷின் பார்க்கலாம். நாட்டுப்பற்று, இலக்கியம், கலைக்கூடம், மெய்யுணர்வு இதை ஃபுல்லாக ஒரே சைடில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர், பேட்ரியாட்டிசம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ஆர்ட் கேலரி அப்படின்றது இருக்குது. ஸோ இதை சரியாக பொருத்தி என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். நாட்டுப்பற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு பேட்ரியாட்டிசமை குறிக்கும். இலக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு லிட்ரேச்சரை குறிக்கக்கூடியது. கலைக்கூடம் அப்படின்றதுனா ஆர்ட் கேலரி வரும். மெய்யுணர்வு அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேவா? அப்போ இதுபடி எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்றத பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கிற 2, 1, 4, 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா?
இந்த கொஷின் புரிஞ்சது தானே? கலைச்சொற்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஞாபகமே இருக்காது, ரொம்ப மறந்து போகுது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஸோ இதில் பிழையற்ற தொடர் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிம்பிள் தான். ஒருன்னு வந்தால் என்ன வரும், ஓர்னு வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க, ஈஸியாக போட்டுடலாம். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு சரியான விடை. ஸோ இது நம்மளுக்கு ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் நல்லபடியாக ஆன்சர் எடுத்துட முடியும். வாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெயர் பெற்றவர் யார்? ஸோ கவிஞாயிறு அப்படின்ற பெயர் யாருக்குரியது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷனில் பாருங்கள், பாரதிதாசன், வாணிதாசன், தாராபாரதி, பட்டுக்கோட்டை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வரும் அப்படின்றத மட்டும் கவனமாக பாருங்கள். இதற்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற தாராபாரதி அப்படிங்கிறவங்க தான் நம்மளுக்கு சரியான விடை. ஸோ கவிஞாயிறு அப்படிங்கிற அடைமொழி பெயர் தாராபாரதி அவர்களை தான் சாரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். எத்தனை இணைகள் சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூற்று 1. கூற்று 2 பார்த்தீங்க அப்படின்னா தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டும் அல்லாமல் தெலுங்கு, ஃப்ரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றறிந்தார் அப்படின்னு வேலுநாச்சியாரை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த கூற்று பாருங்கள். சிலம்பம், குதிரை ஏற்றம், வான்போர், கற்பயிற்சி ஆகியவையும் முறையாக கற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்க்கலைகள்லாம் தேவைப்படும் இல்லையா, சிலம்பம், குதிரை ஏற்றம், வான்போர், வில் போர், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேலுநாச்சியாரை சம்மந்தப்படுத்தி வர கூற்று. ஸோ இதில் எது சரி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கவனமாக சூஸ் பண்ணணும். ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிற 3 இணைகள் சரி அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் கொடுத்துருக்க 3 கூற்றுகளுமே நம்மளுக்கு சரி தான். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து அப்படிங்கிற மன்னருடைய மகள் தான் வேலுநாச்சியார். ஸோ ஒரே மகளாக இருந்ததுனால மகளுக்கு ஒரு ஆண் பிள்ளையோட அந்த தைரியத்தை எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக தான் சிலம்பம், குதிரை ஏற்றம், வான் போர், வில் போர் இது எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அவங்க தாய்மொழி மட்டும் இல்லாமல் தாய்மொழியான தமிழோடு இணைந்து தெலுங்கு, ஃப்ரெஞ்சு, உருது அப்படின்ற எல்லா மொழிகளையுமே அவங்க சிறப்பாக கற்று தேர்ந்தவங்களாக இருந்திருப்பாங்க. இப்போ 3 இணைகளுமே நம்மளுக்கு சரியானது தான். அடுத்த கேள்வி பார்க்கலாம். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அப்படின்றது கேள்வி. ஸோ கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே சீர்கள் நம்மளுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ எது நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கு இல்லையா, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினில் நம்ம வாசித்து பார்த்தோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ வாசித்தாலே ஈஸியாக தெரியும்ல அப்படின்றதுக்காக கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடாதீங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த மாதிரி கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாகவே அவருக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா சீர்களை முறைப்படுத்தல் கொஷின் ரொம்ப ஈஸி, நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது அப்படின்றது கேள்வி. 1770, 1780, 1790 இல்லை 1860 அப்படின்றத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். 1780 அப்படின்றது தான் ரைட். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளை அகர வரிசையில் இதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்றத பாருங்கள். ஸோ
ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஒரே உயிர்மை எழுத்து வரிசையை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது வரும் அப்படின்றத பாருங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றது கேள்வி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா B4, A4, B2, C6, D8 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏல இருக்கிற 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை. ஸோ 4 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் போகலாம். காவியா இனிமையாக பேசுவாள் என்பது என்ன பெயர் சொல்ல வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சினை பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர், காலப்பெயர் என்ன வரும் அப்படின்றத மட்டும் கவனமாக பாருங்கள். காவியா இனிமையாக பேசினாள் அப்படின்றது இருக்குது. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். ஸோ காவியா பேசினால், காவியா வந்து எப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசுகிற தன்மையோட சிறப்பை விவரித்து கூட்டினதுனால இது நம்மளுக்கு பண்பு பெயர் அப்படின்ற தலைப்பு கீழே வருது. சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். தந்தையும் தாயும் எவ்வகை சொல் அப்படின்றது கேள்வி. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கிற இடைச்சொல் அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டு. தந்தையும் தாயும் அப்படின்றது நம்மளுக்கு இடைச்சொல்லை குறித்து வரக்கூடிய சொற்கள். சரியா? வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம். பொறுத்த சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தண்டருள், கூர், செம்மையர், ஏவல், இன்னொரு சைடில் விகுதி, தொண்டு, குளிர்ந்த கருணை, சான்றோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். தண்டருள் அப்படின்னா என்ன வரும்? குளிர்ந்த கருணை அப்படிங்கிறது வரும். கூர் அப்படின்னா என்ன வரும்? கூர் அப்படின்னா விகுதி அப்படின்றது வரும். செம்மையர் அப்படின்னா என்ன வரும்? செம்மையர் அப்படின்னா சான்றோர் அப்படின்றது தான் சரி. அதுக்கப்புறம் ஏவல் அப்படின்றதுக்கு என்ன வரும்? ஏவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தொண்டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ எப்படி பொருத்தணுன்றது புரியுதா? அப்போ இதை பொறுத்ததுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள். ஆப்ஷன் பியில் இருக்கிற 3, 1, 4, 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்.